वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। காவ்யா, காவ்யா, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்க உதவி பண்ணலாம்ல? உன்னதான் எவ்வளவு கூப்பிட்டாலும் எனக்கு காதே கேட்க மாட்டேன். மொபைல் பேச்சு பேச்சு பேச்சு. காவ்யா, 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 அந்த Facebookல அப்படி என்ன தாண்டி இருக்கு? ஏமா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? எவ்வளவு வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது? கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா நீ? மை காட், Facebookல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் Facebookல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இத ஒன்னு சொல்லிடு. சாப்பிட வரீங்களா இல்லையா? போன் அடிக்குது பாரு. இது வரேன். ஒரு வேலை முழுசா செய்ய மாட்டேன். ஆயிஷா, முன்னாடியே வா. இந்த ஓ வா. இதோ நான் கிளம்புறேன். 5 minutes வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன். ஓகே பை. இப்ப எங்க போற? நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. ஓகே. உங்க அப்பா இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ஒரு பொம்பளை புள்ள வெளியே போற நேரமா இது? ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையில பேரும் புகழ் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அவளுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும். டார்லிங், நீ போமா. தேங்க் யூ பா. விக்கியும் கூட தான் இருப்பா, பயப்படாதீங்க. பிக் டீலா? மேபி வெரி வெரி பிக். Cinemas ஓகே ஓகே, நான் உனக்கு கால் பண்றேன். பை பை பை. ஏய் நிறுத்து. விக்கி, சீக்கிரமா கிளம்பு. இப்போ எங்க போறோம்? லிகுபா. என்னுடன் நீ ஆடி பாடவா? கொஞ்சம் கட்டிக்கொள்ள அச்சுமில்ல, விட்டு செல்ல என்னை நீ முட்டி செல்லவா? சொர்க்கத்தின் கோலமே, போதையின் நச்சுகள் நெஞ்சிலே நீயுமே. Cinemas HD. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார், என்ன விஷயம்? ஜஸ்ட் எல்கே சுக்லாவோட டிரைவர் வந்தாரு. என்னன்னா, ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஓனர் கூட மீட்டிங்னு சொன்னாரு. சிமெண்டிக் இன்ஃப்ரா? இந்த மாதிரி பேர் தான். தேங்க்யூ. ஓகே. மீட்டிங் எங்க? ஹோட்டல் ரேடிசன். ஹலோ ஹோட்டல்
Radisson. I'm Rashmi Das from Kolkata. I want to book a room. Yeah, I'm just landing. Hi, Good morning, ma'am. I'm Rashmi Das. Fill this form, please. Excuse me, madam. Yes, sir. இந்த பேப்பரை இங்க தங்கி இருக்கிற மிஸ்டர் சுக்லா கிட்ட கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான பேப்பர். அவர் எந்த ரூம்ல தங்கி இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஒன்று பண்ணுங்க, இதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் டெலிவரி பண்ணிடுறேன். இது 621ல கொடுத்துடு. Oh, I'm so sorry. குட் ஜாப். யாரு? உன்னுடைய ஹஸ்பண்ட். Oh, என் புருஷனா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். Here it is. யா. தே. அது போற LK சுக்லா. அப்படினா சிமெண்டோக் CEO இங்க ஆல்ரெடி இருக்காரு. சீக்கிரமா வா, டெரஸ்க்கு போலாம். Cinemas HD. இந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பரபரப்பா பேச போறோம். இப்போ straight. Yeah, exactly. The second one. Down. இன்னும் கொஞ்சம் கீழே. Left. Tell me the panning. Right? Go right? ஏதோ இருக்காரு பாரு. I'm panning right. உனக்கு ஏதாவது தெரியுதா? நீ பாரு. இவர்தான் சிமெண்டோக் ஒரு CEO. இப்போ தெரியுதா? Yes. என்ன பண்ற? என்னாச்சு? இங்க பாரு. We got him. சிமெண்டோக் இன்ஃப்ரா மாட்டிக்கிச்சு. Cinemas HD. அப்பா ஒண்ணுமே இல்லாம தான் நான் இந்த கம்பெனியை டெவலப் பண்ணேன். ஜீரோல இருந்து வளர்ந்த கம்பெனியை இப்ப நீங்க மண்ணுக்குள்ள மண்ணா புதைச்சு நாசமாக்கிட்டீங்க. உன் கையாலேயே நம்ம கம்பெனியோட பேரை கெடுத்து நாசமாக்கிட்டேன். சாரிப்பா. I'll fix it. உங்களுக்கு நாக்குல மட்டும் இல்ல, மூளையிலயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 24 hours இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் கம்பெனி உங்க அண்ணன் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க காலேஜ்ல படிக்கும் போது எப்படி மாசம் அம்மா கிட்ட பாக்கெட் மணி வாங்குனீங்களோ இனி அதே மாதிரி வாங்கிக்கோங்க. ஐ ஹோப் ஐ எம் கிளியர். எஸ் அப்பா. Now I make my offer to you. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கிற அல்ப சம்பளத்தை காட்டிலும் லைஃப் ஃபுல்லா நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க குருநாத்? இட்ஸ் a good offer. இல்லப்பா, choose to justice LK சுக்லா. நான் மட்டும் தான் இதுக்கு காரணம். எனக்கும் ஜஸ்டிஸ் LK சுக்லாவுக்கும் இடையில நடந்த எல்லாத்துக்குமே ஏய், இத பாரு. என்ன? குருநாதன் தானே டிவில தெரியுறது? ஆமா, CEO of Cementic He's talking to the Infra. media. இத நான் ஆதாரபூர்வமா என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் LK சுக்லாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட பதவியை நான் பண்ண தயாரா. என்ன செய்ய? கொள்ள அடிக்கிறவங்க இந்த நாட்டுல வாழ முடியும். Thanks, யாரு? எந்த கம்பெனியை நீங்க நாசம் பண்ணனும்னு நினைச்சீங்களோ இதனால ஏற்படுற கம்பெனியோட எம்டியும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ப்ளீஸ், எனக்கு இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் எல்லாம் விளையாட தெரியாது. என்ன எல்லாரும் சித்தார்த் தன்ராஜ்னு கூப்பிடுவாங்க. Cinemas HD. இவங்க போறா. Oh, yeah, sorry. Is it Siddharth Dhanraj? Have a coffee with me. Coffee? Now?
சாரி இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. எனக்கு ஹில்டன் காஃபி ஷாப்ல காஃபி குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். நாளைக்கு 12 o'clock மீட் பண்ணலாமா? 3 மணிக்கு. ஓகே, ஐ வில் see you. See you. 2 Turkish coffees, please. Right, sir. ரைட். ஆர்டிக்கல் நல்லா எழுதியிருக்க, கஷ்டப்பட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருக்க. அதுக்கெல்லாம் ரொம்ப டேலண்ட் வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்கள நான் ரொம்ப விரும்புவேன். ஐ வாண்ட் டு யூஸ் இட். நான் இப்போ எல்லாருக்கும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துவேன். தட்ஸ் மை ஜாப். ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். தட்ஸ் மை ஜாப். நான் எப்பவுமே லாபத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறவன். அதனால உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். எனக்கு புரியல. ப்ளீஸ். என்ன ஆஃபர்? என்னோட கம்பெனியில் உனக்கு வேலை. காவ்யா, இந்த உலகத்தில் ரொம்ப பேர் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத வேலையை பார்த்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன சேலரி வாங்குறியோ அதை விட 2 மடங்கு இல்ல 3 மடங்கு தர. அடே, வாட் எவர் யூ வாண்ட். ஆஃபீஸ் வரத்துக்கு கார், ஃபிளாட் and other flags. Not good? காஃபி குட். அவன் வேலையை ஆஃபர் பண்ணல, பணத்தை ஆஃபர் பண்றான். நாம எதுக்கு வேலை பார்க்குறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். நேரடியாவே சொல்லு, நீ என்ன நினைக்கிற? அதான் இப்படி ஒரு வாய்ப்பு அடிக்கடி வராது. ஆனா ஜேர்னலிசம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வெறும் Cinemas ஜேர்னலிசத்தை மட்டும் தான் மிஸ் HD. பண்ணுவியா? நேரடியா நான் இந்த வேலையில செய்யறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? என்னடி பண்ற? ஓகே 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 சாரி. ஒன்னையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஜேர்னலிசம் விட்டு தான் போறேன்னு சொன்னேன், உன்னை விட்டு இல்லை. ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துட்ட, ரொம்ப நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆல்வேஸ். தேங்க்ஸ். இது உனக்காக. ஓ வா. இது எப்பவுமே எனக்கு நல்ல நேரத்தை காட்டியிருக்கு. அண்ட் ஐ ஹோப் இது உனக்கும் எப்பவும் நல்ல நேரத்தையே காட்டும். தேங்க்ஸ். கவ்யா, ஒரு ஷோர் உன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் தானே? எஸ் பாஸ். ஐ மீன், இந்த கான்ட்ராக்ட் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. டோன்ட் வரி, கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான். உங்க கம்பெனி கொட்டேஷனுக்கும் யுனிவர்சல் கம்பெனி கொட்டேஷனுக்கும் 240 கோடி ரூபாய் வித்தியாசம்னு சொல்றீங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. எப்படி? The logic is very simple, Mr. J. Universal Siemens வெறும் 1 வருஷம் பழமையான கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அதாவது RGV கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருந்தாங்க. ஆனா RGV Siemens இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிளாக் லிஸ்ட் ஆனதுனால மூடப்பட்டுருச்சு. Cinemas HD. எந்த சிமெண்ட் உங்களுக்கு 25% கம்மியா கிடைக்குதுன்னு சொல்றீங்களோ அந்த சிமெண்ட்டை மார்க்கெட்ல ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. Here's the proof. RGV Cement ஒரு மோசடி கம்பெனி. பாருங்க பாருங்க மிஸ்டர் ஜே. அண்ட் சார், நீங்க யூனிவர்சல் சிமெண்ட் கம்பெனி கூட இன்னும் நெகோஷியேட் பண்ணி 25% இருந்து இன்னும் கம்மியா நீங்க குறைக்கலாம். நாங்க ஒருவேளை 50% கூட குறைக்கலாம். Miss Kavya எஸ் சார். and Mr. Tanraj Kair, we will get back to you. ஓ சார். கவ்யா, அந்த கான்ட்ராக்ட் Cinemas HD. we got it. Really? Oh, I'm so sorry. Well done, Kavya. Very well. நீ சீக்கிரம் ரெடியாரு. எங்க? I'm taking you out.
for dinner. 5 minutes. Okay? See you. Wow. Cinemas HD. Cheers. Cheers. Sorry. Let's dance. Oh, shit. நீதான் எந்த நுயிரே என்னோடு சேரவா என்னவே நிழலா உன்னில் கலப்பே உயிரே நெருங்கி வா உந்தன் நினைவிலே உலகை மறந்தே கனவில் போய்விடாதே Cinemas HD. என்னிலா நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையா நீதான் எந்த நுயிரே வானம் தேடும் பறவை போல நானும் அலைகிறேன் காதல் நீரை போலே என் மனமும் மறந்ததே காலம் மாறினாலும் நம் காதல் மாறிடாது போகும் போக்கில் என்னை தூக்கி எறியாதே நீ இல்லாத வாழ்க்கை Cinemas HD. கனவில் போய்விடாதே என்னில் வா Vicky, I had a great time. ஜஸ்ட் பாக்கெட்ல பணம் இருந்தா போதும். அப்படியா? ஷாப்பிங் பண்றதுக்கு எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அப்புறம் உன்னோட புது பாஸ் எப்படி இருக்காரு? He is so charming. முட்டை சாப்பிட்றியா? வேண்டாம், இந்த ஜீன்ஸ் உனக்கு தான், என்னோட சாய்ஸ். So you will love it. இந்த பேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், so you better like it. அப்புறம் இந்த புக் ரொம்ப ரொமான்டிக், ஸோ நீ இதை சீக்கிரமா படிச்சு இன்ஸ்பயர் ஆயிடு. எதுவும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ரொமான்டிக் நாவல். நான் இப்போ கிளம்பணும். ஓகே, see you. Take care. See you. எப்படி இருக்க? விலை அதிகமா? செட் வாங்கி கொடுத்தாரு. Oh, Vicky, I'm so happy. I can see. சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய். Cinemas HD.
ஹாய் ஷாலி, குட் மார்னிங். ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்குதா? My card is not working. காவ்யா, your card is not valid. Not valid? அப்ப வேற கொடு. உனக்கு கார்டு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் இல்ல. What? நான் எதை கேட்கவும் தயாரா இல்ல. Just stop it. சொல்றதை கேளுங்க. Just stop it, move. மேடம் உள்ள போகாதீங்க. பர்மிஷன் இல்லாம உள்ள போக கூடாது. ஜெஸ்லைன், அவளை விடு. Sid. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. Sid, what's wrong with them? Oh, Sid. உன் பிஏ ஏன் என்கிட்ட அப்படி சொன்னா? என்னோட செக்யூரிட்டி கார்டை மேனேஜ்மெண்ட் பிளாக் பண்ணிடுச்சுன்னு. What's going on? கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யாரை பத்தி நாம பேசுறோமோ அவங்களுக்கே கடைசியா தான் அது தெரியும். என் கம்பெனியோட ஸ்கேண்டலை Cinemas பத்தி HD. எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா, உன் நியூஸ் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான். Sid, இது வெறும் ஜோக் தானே? இது ஜோக் இல்ல, பட் ஐ டூ ஃபைனலி குவைட் ஃபன்னி. Come. I fought the people who fought with me. உனக்கு தெரியுமா நான் ஏன் துப்பாக்கி வச்சிருக்கேன்னு? ஏன்னா எனக்கு இது உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. பழி வாங்கறதுக்கு ரொம்ப சுலபமான வழி என் முன்னாடி இருக்குன்னு. இப்ப சுட்டு தரனா வேலை முடிஞ்சிடும். புரியுதா? இட்ஸ் சிம்பிள். ஆனா அதை விட பயங்கரமான மோசமான தண்டனையை நான் உனக்கு கொடுக்கணும். Cinemas HD. So, this is my inspiration. அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஏமாத்தி அழிச்சிட்டு வாழறவங்க உயிரோட இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அவங்க சாவை ஏமாத்த முடியாது. வந்து பாரு, உனக்கு என்ன தோணுது? உன் ஸ்டிங் ஆபரேஷன் என் கம்பெனியை நாசம் பண்ணிடுமா? Look at me. Look at me. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க காவ்யா கிருஷ்ணன். I am Siddharth Dhanraj. And nobody fucks with me. Now get the fuck out of my office. Fuck off. Cinemas HD. துயராதே துயராதே மனமே,
மனமே துயராதே துயராதே மனமே காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே துயராதே துயராதே மனமே காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே துயராதே துயராதே மனமே வேலை கிடைச்சதா? காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே What happened? Kavya? 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 கங்க்ராட்ஸ், உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. காவியா கிருஷ்ணன், கடைசியா இங்கேயும் வந்துட்டியா? எனக்கு உன்னோட ஞாபகமே இல்லை. என்ன விஷயம்? இவ்வளவு நாள் ஆகியும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. உனக்கு சொத்து அதிகமா இருக்குன்னு ரொம்ப திமிர்ல ஆடுவல. உன்னோட அந்த சொத்துல பாதியை நான் பிடுங்கிட்டா என்ன பண்ணுவேன்? ரேலே, என் கால் தூசியை கூட உன்னால தொட முடியாது. நீ என் சொத்தெல்லாம் ஆக்கிரமிக்க போறிய. சித்தார்த் தன்ராஜ்கீர், ஜஸ்ட் உன்னோட ஒரு முடி போதும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு. உன்னோட சொத்து, உன் வீடு எல்லாத்துலயுமே பாதி என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைக்கு தான் சேரும். ஐ எம் பிரெக்னன்ட். Cinemax HD. Hello. How dare you call me? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் உடனடியாக உன்னை சந்திக்கணும். நீ எனக்கு கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம நான் உன்னை பழி வாங்கினேன். நடந்தது நடந்து போச்சு. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு பிசினஸ். அது பழி வாங்குறதை விட முக்கியமானது. ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. I want to apologize. Kavya, I'm really sorry. Kavya? Kavya, are you there? Oh, God. நீ எங்க இருக்க? Sorry. Sid, I love you. I love you too. Why did you do this to me? ஏன் பண்ண? என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நான் யாருன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. நான் சித்தார்த் தன்ராஜ்டி. And nobody fucks with me. இவனை கொண்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போ.
நர்ஸ், இனிமே இவளுக்கு குழந்தையே உருவாக கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. எழுந்துரு, எழுந்துருன்றல, உன்னதான் எழுந்துருடி. வந்து 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டே இருக்க. இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, எழுந்துச்சு போடி. அப்புறம் இந்த பணத்தை அவனுங்க கொடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டு கிளம்பு முதல்ல. மேடம், மேடம் எந்திரிங்க, இதான் லாஸ்ட் ஸ்டாப், இறங்குங்க. காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே, துயராதே துயராதே மனமே. என்னம்மா போனா மனமே, துயராதே துயராதே மனமே. காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே. காவியா, காவியா என்ன பேசுற? Cinemas HD. எனக்கு என்னாச்சு விக்கி? யூஆர் ஆல்மோஸ்ட் டெட். சாவோட விளிம்பு வரை போயிட்டு உயிரோட வந்திருக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுமா. வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இங்க இருந்து என்ன பண்ண போற? இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இனி எப்படி உயிர் வாழ்றது? கவியா, இனிமே இங்க இருக்க வேண்டாம். நான் சொல்றதை கேளுமா, வா போயிடலாம். வா. ஊரை மாத்தி போறதுனால என் காயங்கள் மறையாது. அப்படின்னா சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போன எங்க பொண்ணு திரும்பி வராம செத்துட்டான்னு நினைச்சுக்கிறோம். அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. உன்னை பொறுத்தவரை நான் உயிரோட இருக்கேனா? இல்ல இல்ல, நீ 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 எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியாது. இல்ல விக்கி, என்ன விட, என்ன விட்டுரு. இல்ல விட்டுரு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
மேடம் உங்களுக்கு எதாவது வேணா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல வேணாம். போடா போ, காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருடா. பேச வந்துட்டேன் பேச்சு. போ வந்துட்டேன் வாழைப்பழம். இவ எதுக்கு வந்திருக்கா? ஏக்கா இந்த ஐட்டத்தை எங்கிறது பிடிச்ச? ஆள் நல்லா வாட்ட சாட்டமா இருக்காளே, பஸ்ஸில் நல்லா கொட்டும் போல தெரியுது. என்ன வேணும் உனக்கு? அக்கா கேக்குதுல, சொல்லுடி. வாடி அம்மா வா. அண்ணன் நட போட்டு வர அவரு செலுக்கு சுபிதா. என்ன வேணும் உனக்கு? எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான விபச்சாரி வேணும். இங்க வாத்தாடி இவள ஐயா. இப்படி வா. Cinemas HD. வாதாயி கூசாம வலது கால எடுத்து வச்சு வா. ஏக்கா நீ எதுக்கு அவளை இப்படி உத்து உத்து பாக்குற? அவளை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? மாவுக்கு பேசவாள என்னமோ. கலட்டி அக்கா கையில மாட்டி விடு. ஏ ராசாத்தி, நீங்க இந்த வைர மோதிரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் யோசிங்க. வைரம் மோதிரம் மாமல எங்க அக்காவுக்கு லாட்டிட்டு தான் நிக்கி. இவள மைதிலி வீட்டுக்கு அனுப்பிடலாமா? அனுப்பிடலாம்க்கா, இவளுக்கு மைதிலிக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும். என்னடி சொல்ற? சரி, அவன் நம்பரை நோட் பண்ணிக்கோ. I am here. ஆனா இப்படி பாக்குறது இதான் முதல் தடவை. பாஸ் மீ த க்ரீம். உனக்கு நான் என்ன பண்ணணும்? கத்து கொடுப்பீங்களா? கத்துக்க வந்திருக்கியா? என்கிட்ட கத்துக்கிறதுக்காக ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வராங்க. ஆனா நீ என்ன கத்துக்க போற? நான் இந்த சிட்டிலே பெரிய விபச்சாரியா மாறணும். கத்து கொடுப்பீங்களா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியற. செக்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கும். செக்ஸ் இஸ் நேச்சுரல். செக்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா விரும்பினவங்க கூட மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். நமக்கு பிடிக்காதவங்க தெரியாதவங்க கூடவும் எப்படி உடலுறவு வச்சுக்கணும் நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும். Shake it. Take it. And fake it. நீ என்ன மாதிரி ஆகணும்னு நினைச்சேனா அதுக்கு முதல்ல இந்த ட்ரெஸ் போடு. எங்க போற? ட்ரெஸ் மாத்துறதுக்கு. என் முன்னாடியே ட்ரெஸ்ஸை கழட்ட இப்படி வெக்கப்படுறியே, அப்புறம் ஆம்பளைங்க முன்னாடி எப்படி கழட்டுவ?
Cinemas HD. Kumar Rajdeep Singh. Wow! Brilliant shot, Rajdev. Brilliant. Superb, man. Good. That was fun. I think we had a great game. It was fantastic day. Give me a call in the evening. Maybe next Sunday. Sounds great. See you. Thank you. What's happening? Excuse me. Hello. What is this? Can you see? What is this? I mean. Oh. I'm so sorry. நான் ரீசெண்டாக தான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோவா பார்க்கிங் பண்ணுறதுக்கு தெரியாது. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதாவது உங்களால் என் வண்டியில் இடிக்காம உங்கள் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியுமா? I mean, if there is a problem, I can. ஓ, உங்களால் முடியுமா? சீரியஸா? Of course I will. I'm grateful. Thank you. No problem. என் முகத்தில் ஏதாவது பட்டிருக்கா என்ன தெரியுது உங்களுக்கு? Oh my God. நீங்க ராஜ்தீப் சிங், குமார் ராஜ்தீப் சிங் தானே? என்ன உங்களுக்கு தெரியுமா? ராஜ்தீப் சிங். I am Ahmedabad, class of 97, fellowship at Stanford, ex-VP Morgan & Stanley, then VP Hong Kong at Shanghai Bank, and now CEO of Cementic Infrastructure. Surprised? Wow. Great. நம்ப முடியலல்ல? நான் உங்களை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களே இல்ல, உங்களோட கரியர் மட்டும். நான் உங்களோட பெரிய ஃபேன். ஓ. நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர். Thank you. நான் கிரிக்கெட்டர்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு ஃபேனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு MBAக்கு ஃபேனா, that's a first. Smile please. Nice picture, இல்ல? Yeah, very nice picture. Thanks for this. Please, pleasure. Thank you. You are welcome. Bye. 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 Cinemas HD. Excuse me, ma'am. என் ஃபேனோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? Kavya. காவியா. Kavya Krishna. இட்ஸ் a beautiful name. உங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ காட், நோ 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 நோ. சி, எப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட கேள்வி கேட்க முன் வந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்ப கேட்க வேண்டாமா? இல்ல ப்ளீஸ் 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 கேளு. ஐ வில் டேக் மை சான்சஸ். அப்ப சரி, நேரா விஷயத்துக்கே வரேன். உங்க கூட வைன் குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? Dinner is ready, Raj. நான் தான் வெளியில போய் டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னேன்ல. எந்த நேரத்துலயா? ஐயோ, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல வெளியில போறேன்னு. சொன்னீங்களா? எப்போ? நீ மாத்திரை மருந்து சாப்பிடுறியா இல்லையா? மருந்தெல்லாம் சாப்பிடுறேன். ஐ டோன்ட் திங்க் so. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் வெளியில போறேன்னு. உனக்கு ஞாபகமே இல்ல. லெட் மீ செக். என்னது? நீ 2 நாளா மருந்தே சாப்பிடலையா? What is this, Archana? Come on, you have to be very careful. You know how important it is? டெய்லி நான் மருந்து சாப்பிட நீங்க தான் அக்கறை எடுத்துப்பீங்க. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க.
ஓகே. Wow. Gorgeous. Whew. Yes. Some more. Yes. Hit me. Hit me. என்ன நடக்குது காவ்யா? நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். நான் உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல, ஆனா என்னால உண்மையும் சொல்ல முடியாது. காவ்யா, நான் உன் ஃப்ரெண்ட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு. ப்ளீஸ் விக்கி, நீ இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் ப்ளீஸ். என்ன? Don't get involved. I am involved, Kavya. What the hell is going on? நான் ராஜ்தீப் சிங் கூட தான் இருந்தேன். என்ன? ஃபுல் நைட் அவன் கூட தனியா நேக்கட். சித்தார்த்த பழி வாங்கிறதுக்காக நான் அவன் கூட படுத்தேன். என்ன? என்ன சொன்ன நீ? நான் சித்தார்த்த அழிக்க போறேன். முதல்ல அவன் திமிர, அப்புறம் அவன் பிசினஸ், கடைசி அவனையும். I will finish his empire, brick by brick. கேட்டியா? Cinemas HD. என்கிட்ட தள்ளிடு. சைனீஸ் மொழியில் ஒரு பழமொழி இருக்கு காவ்யா. யாரையாவது பழி வாங்க நினைச்சினா ஒன்றும் இல்லை, 2 குழியை தோண்டணும். புதைக்கப்பட்ட பணம் கல்லறைய பார்த்து பயப்படாத வைக்கே.
எக்ஸ்கியூஸ் மீ, இது ஜென்ஸ் பாத்ரூம். அதுலயும் சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. நான் தடைப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யறவ மிஸ்டர் தேஷ்ராஜ் டண்டன். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சென்னை சிமெண்ட்ஸ், ரைட்? கரெக்ட். நீங்க? என்கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்க கம்பெனி மூடாம இருக்கிறதுக்கு என்கிட்ட வழியும் இருக்கு. என்ன பேசுற? யார் நீ? சார் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. மின்டெக் இன்ஃப்ரா ஒரு ஜெர்மன் கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சருக்காக டீல் பேச போறாங்க. இந்த டீல் முடிஞ்சிருச்சுன்னா சிமெண்டோட விலை 30% ட்ராப் ஆயிடும் அண்ட் உங்க கம்பெனியோட ஷேர் 100%. அண்ட் இது கண்டிப்பா நடக்கும், ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்கேம். கவர்மெண்ட், எக்ஸ்சிஎம், சிமெண்டெக் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ஸ்கேமும் டீலையும் வச்சு நான் ஃப்ரண்ட் பேஜ்ல வர வச்சிருவேன். ரொம்ப நல்லா இருக்கு. உங்க இஷ்டப்படி பண்ணிக்கங்க. இதையே என்கிட்ட சொல்றீங்க? நான் யாரை நஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் சார். ஆனா இதுல உங்களுக்கு தான் பெரிய லாபம் இருக்கு. இந்த பேப்பர்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 4 கோடி ரூபாய் சாதாரண விஷயம். இந்த இன்ஃபர்மேஷனுக்காகவும் உங்களுக்காகவும். நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு அந்த 4 கோடியை தராம ஏமாத்திட்டு என்ன பண்ணுவேன்? மிஸ்டர் டண்டன், ஏமாத்துறவங்கள என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சித்தார்த் தன்ராஜ் கிட்ட போகல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னால உங்ககிட்ட இருந்து அதிகமா பணம் வாங்க முடியாதுன்னா? This is my bank account number. Oh, sorry for the interruption. All yours. Speculations over opening up the cement sector and allowing foreign companies to take controlling stakes in cement production has been deferred indefinitely. Teshraj Tandon, MD Delhi Cements and President of the Cement Manufacturers of India, presented a file leaked from the Cabinet Minister's office. தன்ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நஷ்டத்தில் இருக்கு. சிமெண்ட் செக்டர்ல அந்நிய தேசத்தோட முதலீட்டை அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சென்னை சிமெண்ட்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் தன்ராஜ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து லீக் ஆன ஒரு ஃபைலை சப்மிட் பண்ணிருக்காரு. தன்ராஜ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தது யார்? பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி? அப்ப நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன். ஆபீஸ்ல இருக்கிறவங்க இதை சொன்னாங்களா இல்ல உங்க வாய் மூலமா இது வெளியே வந்ததா? Give me 24 hours பா. 24 வருஷமா என்கிட்ட உங்களால ஒழுங்கா பேச முடியல. நீங்க 24 மணி நேரத்துல எப்படி கண்டுபிடிப்பீங்க? ராஜ்தேவ், நீங்க கண்டுபிடிங்க. அதை என்னன்னு பாருங்க. Cinemax HD.
surprised? I should have guessed. உன்னை விட்டா வேற யார் இதை பண்ணுவா? You know, நீ என்ன இங்க எதிர்பார்க்கல இல்ல? நீ புத்திசாலி, தைரியமானவ. ஆனாலும் நீ ஒரு முட்டாள். அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல, ஐடியாவும் இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க மிஸ்டர் சித்தார்த் தன்ராஜ் கேர். ஒரு பொண்ணு தன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்கு பதிலா அதை விற்க ஆரம்பிச்சிட்டானா அவ எவ்வளவு பெரிய ஆளையும் விலைக்கு வாங்குவா. அது ஒருவேளை சித்தார்த் தன்ராஜ் கீரா கூட இருக்கலாம். பூனையோட பல்லு சிங்கத்தோட பல்லை விட கூர்மையா தான் இருக்கும். ஆனா சிங்கத்தோட பலம் அதோட நகத்துல இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உனக்கு கதையா தெரியுதா இல்ல ஏதாவது புரிஞ்சுதா? என் வைராகியம் இன்னும் அதிகமாயிடுச்சு. தேங்க்ஸ். வெல்கம் சார். மனோஜ் இவ்வளவு நல்லா பாத்துக்கங்க. இவளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே? மனோஜ், உங்க செக்யூரிட்டி சர்வீஸ்ல உள்ளவங்களை இந்த பொண்ணோட நடவடிக்கையை 24 மணி நேரமும் கண்காணிக்க சொல்லுங்க. இவ எங்க போறா, யார சந்திக்கிறா, இவ வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்க, உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு செகண்டும் எனக்கு டீடைல் தெரிஞ்சாகணும். ரொம்ப அழகா இருக்கா சார். இவ பேர் என்ன? காவ்யா கிருஷ்ணன். இந்த கேமராவை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இங்க இருந்து பார்த்தா உனக்கு எல்லாம் கிளியரா தெரியுதுல? ரொம்ப அழகா இருக்கால? You will be finished.
Cinemas HD. To us. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. வீட்ல கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாயிடுச்சுன்னா நம்ம மருந்தடிச்சு அதை கொண்டுட்டு நம்ம வீட்டை சுத்தமாக்கிடுவோம். கரெக்ட். இந்த சிட்டிலையும் நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கு. அதுல ஒண்ணுதான் உன் பாஸ் சித்தார்த் தன்ராஜ்கர். அவன் கதையை முடிக்கிறதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணேன். வாட்? எஸ், அவனை பழி வாங்குறதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ண ராஜ். உன் ஃபோனில் இருந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நான் காப்பி பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி நான் தான் தேஷ்ராஜ் டண்டன் கிட்ட சிமெண்ட்ஸோட டீலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தேன். ராஜ், ராஜ் நில்ல நில்ல, வெயிட் பண்ண, லிசன் டு மீ. ஐம் so sorry. நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டதே எல்லா உண்மையை சொல்றதுக்காக தான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ராஜ். நான் இதை வேணும்னு பண்ணல, ப்ளீஸ். மன்னிப்பா, சாரி. மன்னிப்பா. நீ என்ன நினைச்ச? நான் ஒன்னும் பூச்சிக்கொள்ளி மறந்துல, புரியுதா? இல்ல ராஜ், இல்ல, இட்ஸ் நாட் தட். லிசன் டு மீ. நான் சொல்றதுக்கு அப்படி இருந்தா நான் ஏன் எல்லா உண்மையும் இப்போ உன்கிட்ட சொல்லணும்? நான் ஏன் உன்கிட்ட உண்மையை சொல்லணும் சொல்லு. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருக்கும்போது மட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இல்லாம நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் இன்னைக்கு நான் சொல்லணும். ராஜ், I love you. 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 சித்தா சார், லைவ் டெலிகாஸ்ட் பாருங்க. ராஜ்தேவ், you bastard, fucking rat. சித்தார் சார், கிரிக்கெட் டெலிகாஸ்ட் கூட 6 செகண்ட் லேட்டா வரும். இது இமிடியட் லைவ், ஃப்ரெஷ் அண்ட் ஹாட். சித்தா சார், எங்க வேலை முடிஞ்சது. இனிமே இந்த துரோகிகளை என்ன பண்ணலான்னு? ஒன்றும் பண்ண வேண்டாம் மனோஜ், ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்க மிட் லைஃப் கிரைசிஸை நம்ம நிச்சயமா சால்வ் பண்ண முடியும். அவகிட்ட கிடைக்கிற சுகத்தை அந்த முட்டாள் அனுபவிச்சுட்டு போறான். அந்த நம்பிக்கை துரோகியோட வாழ்க்கையை அவளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சே ஆகணும். ரைட். இந்த முழு சென்னைக்கே தெரியும், மனசும் சரி பிசினஸும் சரி, யாரும் என்ன தோக்கடிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. தேங்க்யூ மனோஜ், யூ மே லீவ் நவ். குட் நைட் சார். அப்பா, பயோடைவர்சிட்டி பார்க் டேமோட டெண்டரோட நம்ம ஃபைனல் ஃபிகர் 3,900 crores. சென்னை சிமெண்ட்ஸோட டெண்டர் காப்பியும் நம்மக்கிட்ட தான் இருக்கு. அவங்க 4,000 crores கோட் பண்ணியிருக்காங்க. Are you sure of the figures, Sid? Yeah. It's a confirmed information. நல்ல ரேட். This is our big comeback. அப்பா, இப்ப எந்த ப்ராஜெக்ட்ல அப்படி பிஸியா இருக்கேன்? உன்னை தவிர மனசு எதுலயும் போக மாட்டேங்குது. ஈவன் இன் ஆஃபீஸ். Cinemas HD.
நீ என்ன லவ் பண்ணல. உதட்டால, கையால, கண்ணால, ஆனா இதயத்தால இல்ல. சித்தார்த் தன்ராஜ்க்கு என் மேல மட்டும்தான் உனக்கு அன்பு அதிகமா இருக்கா? இல்ல என் மேலே கூட புது ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லு. நீ என்ன உண்மையா லவ் பண்றதா இருந்தா சிமெண்டெக் இன்ஃப்ரா பத்தின ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? அது உங்களோட புது டீல் என்னன்னு என்கிட்ட சொல்லு. சொல்ல சொல்ல மாட்டியா? சொல்ல சொல்ல. அது வந்து பயோடைவர்சிட்டி பார்க்ல ஒரு பெரிய டேம் கட்ட போறாங்க. இட்ஸ் a big ப்ராஜெக்ட். உன் பாஸ் ரொம்ப மோசமான பிசினஸ் மேன் ராஜ். நான் இருக்கிற வர இந்த டெண்டர் மட்டும் இல்ல, அவனுக்கு எந்த டெண்டரும் கிடைக்காது. ஏன்னா நான் சென்னை சிமெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்ச இன்ஃபர்மேஷன் சித்தார்த் தன்ராஜோட உறவுக்காரனுக்கு கூட கிடைக்காது. டேம் கட்டுறதுல பெரிய செலவே வெறும் 1500 கோடி ரூபாய்க்கு கல்லு மட்டுமே செலவாகும். அது அந்த பார்க்ல ஃப்ரீயா கிடைக்கும். மினிஸ்டர் 200 கோடி ரூபாய் வாங்குவாரு. அப்போ லாபம் மட்டும் 1800 கோடி ரூபாய். அப்போ சென்னை சிமெண்டோட புது பிட் என்னன்னு தெரியுமா? கேளுடா அவகிட்ட. சென்னை சிமெண்ட்ஸோட பிட் எவ்வளவுன்னு கேளு. Come on you bastard, ask her. சென்னை சிமெண்ட்ஸோட பிட் 3500 கோடி. எஸ். நாப்பா 3200 crores. அதுல நாம மினிஸ்டருக்கு 400 crores கொடுத்தா கூட நமக்கு 800 crores லாபம் கிடைக்கும். Are you sure? Absolutely பா. எனக்கு எதிரா ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கிடைச்சாலும் நான் சத்தியமா சொல்றேன், இந்த அரசியலை விட்டுட்டு பொது சேவைக்கு போயிடுவேன். சரியா? ஜெய்ஹிந்த். குமார் சார், how are you? நல்லா இருக்கு. ஓகே மல்கோத்ரா சார். ஓகே சொல்லுங்க. மல்கோத்ரா சார், பயோடைவர்சிட்டில டேம் கட்ட போறாங்க. உங்களுக்கு கமிஷன் 400 crores. இங்க பாருங்க குமார் சார், டேம் 2 நீங்க கட்டினாலும் சரி, வேற யார் கட்டினாலும் சரி, எனக்கு தேவையானது டெவலப்மெண்ட் தான் முக்கியம். மிஸ்ராஜி, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். மல்கோத்ரா சார், ஒரு நிமிஷம். டேம் கட்டுறதுக்கு தேவையான, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான கல் எல்லாமே அந்த பார்க்ல தான் இருக்கு. புரியுது. நான் ஃபோன் பண்றேன். நீங்க ஃபண்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு மிஸ்ரா கிட்ட கேட்டுக்கங்க. ஓகே மல்கோத்ரா சார், நாளைக்கே பணம் வந்து சேர்ந்துரும். ஆல்வேஸ் எ பிளஷர் மீட்டிங் வித் யூ குமார் சார். தேங்க்யூ சார். வாங்க மிஸ்ராஜி, இதை முடிப்போம். அப்பாவுக்கு 400 கோடி ரொம்ப அதிகமா தெரியுது, ஆனா எனக்கு ரொம்ப கம்மி. பிசினஸ்லயும் பாலிடிக்ஸ்லயும் கான்டாக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்ட் வெறும் லாபத்துக்காக மட்டும் இல்ல, இது என் மான பிரச்சனை. நான் சவால் விட்டுருக்கேன். நான் எப்பவும் தோல்வியை சந்திக்க மாட்டேன். Please keep that in mind. HD. நமக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிடுச்சு. I just signed the papers. Okay.
என் வீட்டில் வச்ச கேமரா தான் இல்லை சித்தார்த். 24 மணி நேரமும் என்னை கண்காணிக்கிறதுக்காக. Am I right? நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். 400 கோடி ரூபாய் மினிஸ்டருக்கு நீ கொடுத்தது அம்பேல், கூடவே 1600 கோடி வேற. ஏன்னா பயோடைவர்சிட்டி பார்க்ல உனக்கு ₹1 கூட கல்லு கிடைக்காது. ஏன்னா சிட், நான் அதை ஏற்கனவே உன்னோட காம்படிட்டர்ஸ்க்கு வித்துட்டேன். உன் அப்பா கிட்ட என்ன சொல்ல போற? நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், என்ன மன்னிச்சு. சார், உங்ககிட்ட வத்திப்பட்டி இருக்கா? சாரி, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல. ஓ, எஸ். காவ்யா கிருஷ்ணா, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். என்னோட குற்றம் என்ன? ராஜ்தீப்போட மர்டர். எப்படி? எப்படியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். போலாமா? நான் இப்படியே வரலாமா, இல்லை ட்ரெஸ் மாத்திட்டேன்? ட்ரெஸ் மாத்திட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சிமெண்டெக் இன்ஃப்ராவோட சிஇஓ ராஜ்தீப் சார் கொலை செஞ்ச குற்றத்துக்காக சென்னையை கலக்கி எடுத்த ஃபேமஸ் ரிப்போர்ட்டரா இருந்த காவ்யா கிருஷ்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ட் வளாகமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. காவ்யா கிருஷ்ணன் தான் கொலை செய்தாரா இல்ல ராஜ்தீப் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது கோர்ட் தீர்ப்புக்கு பின்புதான் தெரிய வரும். காவ்யா கிருஷ்ணனுக்காக பிரபல வக்கீல் ராதாகிருஷ்ணன் வாதாடுகிறார். TV7 சேனலுக்காக கேமராமேன் சுதீப்புடன் ரிப்போர்ட்டர் சந்தோஷ். காவ்யா கிருஷ்ணன் தான் சிமெண்டெக் இன்ஃப்ரா கம்பெனி LK சுக்லாவுக்கு லஞ்சம் கொடுக்கறத மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் இருந்த CEO ரிசைன் பண்ணாரு. ஆனா பிரசன்ட் CEO இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மை லார்ட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் ஏத்துக்கிறேன் ராஜ்தீப் சிங் சூசைடு தான் பண்ணிருக்காருன்னு. ஆனா சூசைடு அவரா செய்யல அப்படிங்கறத நிரூபிக்க என்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் அவர் கையால எழுதின கடிதமும் ஒரு DVD. இந்த 2 ஆதாரத்தையும் இப்ப நான் கோர்ட்ல சமர்ப்பிக்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு காவ்யா மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட என் தொடர்பை வச்சுக்கிட்டதுனால. என்னோட பர்சனல், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் நாசமாயிருச்சு. காவ்யா கிருஷ்ணன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு என்ன வற்புறுத்தினா. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில என் முகத்தை காட்ட எனக்கு கேவலமா இருக்கு. அதனால உயிரை விடுற தவிர எனக்கு வேற வழி தெரியல. Gorgeous, gorgeous. I love you, Kavya. இந்த கடிதம் மற்றும் டிவிடியோட ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது குற்றவாளி இவர்தான் உறுதியானதால இந்த கோர்ட் காவ்யா கிருஷ்ணனை 14 நாட்களுக்கு ஜுடிஷியல் ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு உத்தரவிடுது. The court is urgent.
இங்க என்ன நடக்குது? எல்லாம் ஒரு புதிர் மாதிரி இருக்கு. ராங் இன்ஃபர்மேஷன், ராஜ்தீப்போட சூசைட், காவ்யா கிருஷ்ணாவோட அரெஸ்ட். நீங்க ஏதாவது செய்யக்கூடாத தவறு ஏதாவது செஞ்சிருக்கீங்க? இல்லப்பா. உங்களோட இந்த பதட்டம் தான் என்னையும் குழப்புது. அரசியல் உலகத்தோட ரெண்டாவது பழைய பிசினஸ். முதல்ல உள்ளது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னை சந்திச்சதுல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரெண்டுத்துலயும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. தேங்க்ஸ். பரவாயில்ல. எல்லாரும் நான் தான் ராஜ கொண்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மரணத்துக்கு காரணம் அந்த 400 கோடி ரூபாய் விஷயத்துல தான் மறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சிமெண்டோட கான்ட்ராக்ட் விஷயத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப எல்லாரும் இதே மாதிரி வளர்ந்தாங்கன்னா பொய் கூட உண்மையாயிடுமே. அப்படி எந்த ஒரு பொய் இருக்கு அது உண்மையாகிறதுக்கு? ராஜ் சாகறதுக்கு ஒரு நாள் ராத்திரி முன்னாடி உங்களை பத்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன பத்தியா? என்ன சொன்னாரு? நீங்களும் இந்த கான்ட்ராக்ட்ல சித்தார்த் ராயோட ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, திருடங்க, கரப்டடுன்னு இந்த கவர்மெண்டே ஏமாத்துறீங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கு. என்னால இதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம். எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிஷன் இருக்காங்க, மீடியா இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க. ராஜ் என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் நேரா போய் கோர்ட்ல சொல்லிடுவேன். உங்களை பத்தின உண்மைகளை. ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மனசு உன்னை பார்த்து ரொம்ப பாவப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு ஒன்னா போறோமா இல்லையாங்கிறத நீங்க தான் சீக்கிரமா முடிவு பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி மட்டும். நாளைக்கு நீ விடுதலை ஆயிடுவ. தேங்க்யூ. நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. என்னோட வீக்னஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்ல. அப்படின்னா? ஏன்னா நீங்க இது வரைக்கும் என்னை யூஸ் பண்ணவே இல்லை. ட்ரை மீ. Trying is so much harder than Cinemax HD. just doing it. So tell me, எங்கிருந்து ஆரம்பிக்கட்டும்? நீங்க மனசு வச்சீங்கன்னா இதை அவுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் கேஸ்ல என்னோட பேரை நீங்க நினைச்சா கவர் பண்ணலாம். மட்டும் நீ என்கிட்ட கேட்காத. வேற நீ என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப இப்ப எல்லாம் கவர் பண்ணியே இருக்கட்டும் மினிஸ்டர் சார். நீங்க எனக்கா இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டீங்களா?
அது என்னோட கையில இல்ல. அப்ப நானும் உங்க கையில பிடிபட மாட்டேன் மினிஸ்டர் சார். Done. ப்ராமிஸ். Promise. இன்னொரு விஷயம், அது நீங்க மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பேங்க்ல வேலை செய்யணும்னு ஆசை. கேபினெட் மினிஸ்டர் வேற. என்ன பேங்க்ல டைரக்டர் போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தான். Beyond my power. ஓ, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைச்சேன். நீ ரொம்ப பிடிவாதக்கார பொண்ணு. The name is IIBI Bank. I will see what I can do it. IIBI Bank. என்னை எப்படியாவது அந்த போஸ்ட்டுக்கு நாமினேட். Okay, I will do it. It's done. Good morning, members. Good morning, gentlemen. மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கலாமே. Where is Mr. Khosla? சார், ஐஐபிஐ பேங்க் வேலையை கோஸ்லா சார் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக புது மெம்பர் வந்திருக்காங்க. யார் அது புது மெம்பர்? சார், இப்பதான் மினிஸ்டர் சார் கிட்ட இருந்து ஃபேக்ஸ் வந்தது. அவங்க நேமை மென்ஷன் பண்ணல. Okay, let's start. Let's start. Yeah. Good morning, gentlemen. I'm Kavya Krishna from IIBI Bank. Hi, Kumar. நான் எங்க உட்காரணும்? What the hell are you doing? This is my board. Get out. Sid, sit. Kumar, where do I sit? Miss Kavya Krishna, please. Okay, members. The first point of our agenda Kumar, all is... this can wait. Gentlemen, என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கு. What the hell are your points? Huh? Sid. அடுத்த வாரம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கு அண்ட் கம்பெனியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்ட், பேலன்ஸ் ஷீட்ஸ் அண்ட் எல்லா ஃபைல்ஸோட ஆக்சஸ் வேணும். What? அதுவும் எனக்கு இப்பவே வேணும். This is ridiculous. அப்பா, இது நம்மளோட கம்பெனி. வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம டர்ம்ஸ் டிக்டேட் பண்ண முடியாது. Sid. Kumar, I'm waiting. Yes, Miss Kavya Krishna. Sure. Thanks. Justly, உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகே? அடுத்த மீட்டிங் எப்போ நான் எல்லா ஃபைலையும் பேப்பரையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். குமார், I'll let you know when is the next meeting. Sorry, gentlemen. Have a nice day. You too. Siddharth. நம்மளோட ஒரு சிஇஓ ஜெயில இருக்கான், இன்னொருத்தன் செத்துட்டான். ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு நஷ்டம் ஆயிருக்கு இந்த டேம் ப்ராஜெக்ட்ல. ஆனா இன்னைக்கு கேடு கெட்ட ஒரு வேசி என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறா. யார? உங்களோட அப்பாவ. A prostitute is talking to Kumar Dhanraj Gir. போர்டோட மெம்பர் ஆயிட்டாளா? I am asking you, Siddharth. அந்த பொட்டச்சியால எப்படி இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது? சொல்லுங்க.
அப்பா நம்ம கம்பெனியை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு மண்டையில மூளை இல்லையா? This is the last time I'm telling you something. கவனமா கேளுங்க. வியாபாரங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் சித். பழி வாங்கணுங்கிறதுக்காக இல்ல. நீங்க கேவலம் ஒரு பொட்டாச்சி கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கீங்க. What the hell have you done? Why? I promise பா, இந்த தடவை நான் எல்லாத்தையும் சரி செஞ்சிடறேன். இதுல ஏடா கூடமா ஏதாவது நடந்தது, அப்புறம் சிமெண்டிக் இன்ஃப்ரா கதை முடிஞ்சிடும். எனக்கு இன்னும் 11 கம்பெனியை பார்க்க வேண்டியிருக்கு சித். I really hope, my son, whatever you are saying, இப்ப அப்படி நடக்க கூடாது. நீ என்ன தனியா விட்டுட்டு போவேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை விக்கி. நீ போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே விக்கி. தொடாத. நான் பழகின காவியா நீ இல்ல. அவளை நீ கொன்னுட்ட. நமக்குள்ள என்ன மாறிடுச்சு விக்கி? எல்லாமே நீ சித்தார்த்த அழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து அழிச்சிட்ட. பிரிக் பை பிரிக். நானா? எப்படி? Because I love you, damn it. நான் உன்னை முதல் தடவை பார்த்தனே, அப்பத்திலிருந்து காதலிக்கிறேன். நீ மும்பை போனல்ல, அப்போ நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன். நீ எங்கன்னு திரும்பி வந்தல்ல, அப்போ நான் உன்னை காதலிச்சேன். நான் உனக்கு அன்பா கொடுத்த வாட்ச குப்பையில தூக்கி போட்டல்ல, அப்பயும் நான் உன்னை காதலிச்சேன். நீ ராத்திரியில பல பேர் கூட சுத்திட்டு இருக்கும்போது நான் உனக்கு உதவி பண்ணல, அப்போ நான் உன்னை காதலிச்சேன். இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன். இனி நான் உன்னை பார்க்க விருப்பப்படல. I can't look at you anymore. Vicky. Just leave me, Kavya. Just go. Leave me alone. துயராதே துயராதே மனமே, காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே. 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 துயராதே துயராதே மனமே,
Cinemas HD. காணும் கனவுகள் நிஜமாகும் மனமே. ரெண்டு நாள் கழிச்சு போலான்னு இருக்கேன். ஏன்? ஏன்னா காதல் ரெண்டாவது தடவை கூட வரும், ஆனா நட்பு அப்படி கிடையாது. ஆனா இதுதான் கடைசி தடவை. என்ன பண்ணணும்? இந்த பேப்பர்ல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒரு தடவை பாரு. 2006ல சிமெண்டெக் இன்ஃப்ரா ஃபர்ஸ்ட் மினி பிளான்ஸ் வாங்கியிருக்காங்க. நயா மாஜ்ரான்னு ஒரு கிராமம் அங்கதான் இருக்காது. அந்த வருஷத்தோட எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் 28 லட்சம். 2006லயே ஒரு பேக்கிங் பிளான்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் 48 லட்சம். ஆல் ஃபைன் டில் ஹியர். அதுக்கப்புறம் 2008ல சிமெண்டெக் இன்ஃப்ரா 2 மினி பிளான்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எலக்ட்ரிசிட்டி பில்லு 3 மடங்கா இருக்கணும், ஆனா அப்படி நடக்கல. எலக்ட்ரிசிட்டி பில் 42 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ஆயிருக்கு. 2009லயும் 2010லயும் 3 பிளான்ட் இன்னும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு கம்மியா வந்திருக்கணும்னு நீ நினைக்கிற? கரண்ட் திருடி இருக்காங்களா? இல்ல காவ்யா, இந்த எல்லா சிமெண்ட் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் ஆல் a big scam. நான் சொன்ன மாதிரி அவங்களோட எல்லா ஃபேக்டரியும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்குது. சப்சிடரியில மட்டும் எத்தனையோ கோடி ரூபாய் வருது, ஆனா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் கிடைக்கிறது இல்ல. பட் சித்தார்த்துக்கு மட்டும் அக்கவுண்ட்ல பணம் கூடிக்கிட்டே போகுது. ஆமா, இவங்களோட எல்லா ஃபாரின் அக்கவுண்ட்ஸும் பணமும் ரூட்டட் டு மொரிஷியஸ். அண்ட் இவங்களோட ஷேரை இவங்களே கூட்டிக்கிறது. கம் ஆன் விக்கி, லெட்ஸ் கோ. யா. சித்தார்த் தன்ராஜ் கீர் எவ்வளவு பெரிய ஃப்ராட். போர்டு இருக்கு ஆனா ஃபேக்டரி இல்ல. இந்த சித்தார்த் தன்ராஜ் கீர் தீகார்ல இருப்பான். இந்த நியூஸ் மட்டும் வெளியே வந்ததுனா. ஆமா, நாளைக்கு ஏஜிஎம்க்கு அப்புறம். இத பாருங்க சாஸ்திரி, காவியா என் போர்டு மீட்டிங்கே வந்துட்டா. ஆனா அவ ஏஜிஎம்க்கு வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சித்தார்த் சார், டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டிரைவர், டிரைவர். Kavya, don't stop. Just go to the AGM. Kavya, don't stop. Just go to... ஓ ஃப்ரெண்டோட வீடியோவை பார்த்தியா காவியா கிருஷ்ணன்? அடுத்து நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லணுமா இல்லை நீயே புரிஞ்சுக்கிறியா? ஏஜிஎம் பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. அடுத்து நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங், if you fuck with me today, you know what I'll do. டேய், அவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுடா. ஏஜிஎம் மீட்டிங் முடிகிற வரைக்கும் இவன் உயிரோட இருக்க வேண்டியது அவசியம். தண்ணி குடு. தண்ணி. விடாதீங்கடா அவனை. விடுங்க, விடாதீங்க, விடுங்கடா.
அவனை தப்பிக்க விட்டாதீங்க. அவன் உயிரோட தேவை. அவன் தப்பிச்சு போறாடா, போய் புடிங்கடா. நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு கால். விக்கி எங்க இருக்க? காவ்யா, I'm fine. நீ ஏஜிஎம்க்கு போ. நான் நல்லா இருக்கேன். நான் இப்பவே உன்னை பார்க்கணும். Don't be foolish. You go to the AGM. You sure? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. You go to the AGM. Thank you. Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தன்ராஜ்கர், போன வருஷம் ஒரு கம்பெனியை நீங்க ஆபரேட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னாச்சு? Yes, we are very much in luck. மலேசியா கவர்மெண்ட் நம்மளோட பேக்கேஜிங் பிளான்ட்டுக்கு கிரீன் லைட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம சிமெண்டோட இன்ஃப்ரா டேக்லைன் பில்டிங் இந்தியா இல்ல, பில்டிங் ஏசியாவா ஆயிடுச்சு. அப்ப இந்த சிமெண்ட் எல்லாம் எங்க மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க மிஸ்டர் தன்ராஜ்? I can't see you. Yes, நாங்க 3 புது பிளான்ட்ஸை இம்போர்ட் பண்ணிருக்கோம். அப்ப நான் சொல்றது சரியா மிஸ்டர் தன்ராஜ்? இந்த 3 பிளான்ட்டும் எலக்ட்ரிக் கரண்ட் சப்ளை இல்லாம நடக்குமா? எப்படி உங்க சிமெண்ட் இன்ஃப்ரா கம்பெனியோட மத்த பிளான்ஸ் நடக்கிற மாதிரி? ஏன்னா இந்த எல்லா சிமெண்ட் பிளான்ட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. என்கிட்ட சிமெண்ட் இன்ஃப்ராவோட சிமெண்ட் ஃபேக்டரியோட எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு. கடந்த 4 வருஷமா எப்படி இந்த பிளான்ட்ல ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்குதோ அது கூட எலக்ட்ரிசிட்டி பில்லும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Here is the proof. Distributed, please. இந்தியாவை கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் சித்தார்த் தன்ராஜ் இப்போ ஏசியாவையும் கொள்ளடிக்க போறதா சொல்றாரு. ரேட். Sorry gentlemen. I am Kavya Krishna, board member representing IRBI Bank. Yes, Kavya Krishna, சென்னையோட ஃபேமஸ் கால் கேர்ள். Yes. இவர் சிமெண்டிக் இன்ஃப்ராவோட ஓனர் சித்தார்த் தன்ராஜ். இது சிமெண்டிக் இன்ஃப்ரா கம்பெனியோட ஷேர்ஸ். இதுவும் இவர் போலவே இதுக்கப்புறம் போலின்னு உங்க எல்லாருக்குமே தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கறதா சொல்றாரே, அதெல்லாம் போனஸ் இல்ல, போய் எல்லாமே போய். Shut up, just shut up. சிமெண்டிக் இன்ஃப்ரா வெறும் பேர் மட்டும்தான், இது இண்டஸ்ட்ரி இல்ல. இந்த சித்தார்த் தன்ராஜ் ஒரு பெரிய ஃப்ராட் பிசினஸ் மேன் இல்ல. Wait. இது எல்லாமே பொய்யான ப்ரூஃப். இவ அப்பாவிகளை ஏமாத்துவா, அப்பாவிகளை பிளாக்மெயில் பண்ணு. இவ சொல்ற எதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆனா உன்கிட்ட இதுக்கான ப்ரூஃப் இல்ல. ஆனா என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு மிஸ்டர் சித்தார்த் தன்ராஜ். நீ ஒரு திருட, கிட்னாப்பர், மர்டரர், ஒரு ரேபிஸ்ட். சித்தார்த், நோ. போன தடவை நீ சொன்ன, இப்ப நான் சொல்றேன். ஒன் ஆல். வழிவிடுங்க, வழிவிடுங்க, என்ன தடுக்காதீங்க, வழிவிடுங்க. வருஷத்தோட பெரிய கம்பெனியான சிமெண்டெக் இன்ஃப்ரா கம்பெனி பெரிய ஃப்ராட் கம்பெனின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருக்கு. சிமெண்டெக் இன்ஃப்ரா கம்பெனியோட ஷேர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது 990 இருந்து 35 இருக்கு. சித்தார்த் தன்ராஜ் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம்.
God damn it! God damn it! என்கிட்ட வாழாட்டினா நான் அவங்கள ஒரேடி அழிச்சிடுவேன். ஒருத்தங்களை சித்திரவதை பண்றதுக்கு அவங்க உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சித்திரவதை தான் உன்னை சாவல இருந்து காப்பாத்திடுச்சு. நீ சொன்னதுதான் சித்தார்த்தா. இந்த வாட்சை பார்த்துக்கிட்டே தான் நீ அப்ப என்கிட்ட சொன்ன. ஆனா பாரு, இப்ப எனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. நீ உண்மையதான் சொல்லியிருக்க. ஒன்ன மாதிரி கேவலமானவனை பழி வாங்குறதுக்காக எனக்கு இந்த நேரம் உதவி பண்ணிருக்க. மேல வந்துகிட்டு இருக்காங்க. Oh God. ஒருவேளை நான் நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்திருக்கலாம்ல. என்கிட்ட இப்ப பெரிய ஸ்கூப்பே இருக்கு. சித்தார்த் தன்ராஜ் இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு கொள்ளடிச்சதுக்கு. தவற விட்டனே. Sad, sad, sad. Just give me a bullet, Kavya. Kavya, God damn it, just give me a bullet! Kavya! Mr. Dhanraj, CBI, you are under arrest. Kavya, God damn, just give me a one bullet! Just give me a one bullet! Damn, Kavya! போன தடவை நீ என்னை இங்க பிக்கப் பண்ண வந்தப்போ சித்தார்த்தன் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே துரத்தினான். ஆனா இன்னைக்கு நான் அவனை இங்கேருந்து ஒரேடியா வெளியே அனுப்பிட்டேன். I finished him. Brick by brick. நீ இங்கே இரு, நான் வரேன். நான் உன்னோட பேக்கிங் ஹெல்ப் பண்றேனே. நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை தவிர. காவ்யா, காவ்யா, காவ்யா,
தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். உனக்கு தெரியுமா, பழி வாங்குறதும் ரொம்ப அழகான விஷயம்தான். நோ நோ நோ. காவியா, காவியா, காவியா. Cinemas HD. செத்தவங்க கல்லறையை பார்த்து பயப்பட மாட்டாங்க விக்கி.